உலக மக்களின் மாமன்னர் திரு தமிழ் வாழ்க வாழ்க திரு தமிழ் சகோ வணக்கம். அதாவது இந்த வீடியோ நிஜமோ என்னவோ சினிமாவோ எது வேணா இருக்கட்டும், ஜஸ்ட் இது ஒரு கேரக்டர் இல்லைன்னா இது ஒரு செயல். இந்த செயலை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். இது நிறைய பேர் கமெண்ட்ல கிண்டல் பண்ணாங்க. அதாவது திரு தமிழ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது முதலில் இறைவனை வணங்க சொன்னது எப்படின்னா, அதாவது மன்னிப்பு கேட்க சொன்னது. வணங்குவது என்பது கிடையாது, மன்னிப்பு எப்படின்னா, இந்த பூமியிலிருந்து நல்லா சொன்னாங்களா, இந்த பிக் பேங் தியரியின் வெடிப்பு மையம், இந்த பிரபஞ்சத்தின் மையம் நம்ம பூமிக்கு நடுவில் தான் இருக்குன்னு. அதுக்கு நடுவில் இருக்குன்னா அதுக்கு உள்ள இருந்து இன்னொரு பிரபஞ்சம் விரியும். அதுதான் அந்த லா. நீங்க இப்படி கற்பனை பண்ணும் போது அந்த லா இல்ல, அந்த இல்ல என்பது அதுக்கு அண்டாண்டதான் அது ஒண்ணு இருக்கு. அப்படிதான் இப்ப பிக் பேங் தியரி அந்த வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்படி இது ஒரு பெரும் வெடிப்பு நடந்து முடிஞ்சிருச்சு. அப்ப அது நீங்க பெரும் வெடிப்புன்னு சொல்ற சயின்ஸ், நான் இறைன்ற ஒன்னு இறை. அதுக்கு பின்னாடி என்ன கதை நடந்துச்சு, நம்ம மாம் டேட் உருவாக்குன அனைத்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சோ அந்த இதுக்கு போகிறதுக்கு இறைவா என்னை மன்னிக்கும்னு ஓம் என்ற முதல் வார்த்தையை சொல்ல வச்சு ஓம்னு சொல்லி பூமியில பார்க்க வச்சாங்க. அதுக்கப்புறம் ஆயுத எழுத்து அக்கனா தான் அதுக்கு அடையாளமா இருந்தது. அந்த ஆயுத எழுத்து அக்கனால ஒரு உருண்ட பூமி, மற்றது சூரியன் சந்திரன், இது இப்படிலாம் சுத்தி வருதுன்னு சொன்னது எல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது எல்லாமே மாற்றம். அப்பதான் விபதி பூசுறதெல்லாம் போன வீடியோல கூட நான் சொல்லியிருந்தேன். சோ நீங்க இனி அப்படிதான் செய்யணுமா? அப்படி இல்ல, ஒவ்வொரு காலங்களும் இப்படி இருக்கு. இப்ப இருக்கிற ஆன்மீகம் என்னன்னா இந்த உலகத்துல இருக்கு, அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். அதெல்லாம் நம்ம அண்ணன்மார்கள் கொடுத்தது, நம்ம முன்னோர்கள் கொடுத்தது. அவங்களாம் மதிக்கப்பட வேண்டும். ஒரு காரணத்துக்காக ஒரு விஷயம் இங்க இருக்குது, அது எதுவும் மாற தேவையில்லை. அப்படி ஏதாவது தப்பு இருந்தா அது அரசாங்கமே மாத்தோம். இப்ப தீபாவளிக்கு அதிகமா பட்டாசு வெடிக்க கூடாது இப்படின்னு, அப்புறம் உடன்கட்டை ஏறது மாற்றப்பட்டதுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அரசாங்கமே செய்யும். அது மேட்டர் இல்ல. நான் சொல்ல வர்ற மேட்டர் என்னன்னா, இப்போ உங்களால எப்படி இதை செய்யலாம்னா, சாதாரணமா நீங்க பல வழிகள் இருக்கு. இப்ப தூங்கி எந்திரிக்கும் போது அப்படியே குப்புறப்படுத்த பூமிக்கு கீழே கற்பனை பண்ணி இன்னொரு வானத்தை நோக்கி இது மொத்தத்தையும் படைத்தவன் நான் மன்னிப்பு கேட்கிறேன் நம்ம அப்பா அம்மா சார்பா அப்படின்ற மன்னிப்பு கேட்கலாம். இல்ல சாப்பிடும் போது கூட சாப்பாடை பார்த்து சாப்பாடு மூலமா கற்பனையில போய் பூமியின் மையத்தை தாண்டி இன்னொரு வானத்தை நோக்கி எல்லாத்தையும் படைத்த இந்த மையத்தை நோக்கி நீங்க கற்பனையில மன்னிப்பு கேட்கலாம். இல்ல நன்றி சொல்லலாம். இறைவனுக்கு 2 வார்த்தை தான் முக்கியமா கொடுக்கணும். ஒண்ணு, எல்லா சூழ்நிலையிலும் நன்றி. அதாவது நீங்க கஷ்டப்படுறீங்களோ நல்லா இருக்கீங்களோ நன்றி, இன்னைக்கு எந்த வாழ்க்கை எனக்கு கொடுத்தோ நன்றி. அப்புறம் மன்னிப்பு, அப்பா அம்மா சார்பா மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இந்த மனப்பக்குவம் எல்லா நிலையிலும் நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நன்றியும் ஒரு மன்னிப்பும் அப்படியே ஒரு செகண்டுக்கு கேட்டுட்டு கூட நீங்க சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான பலன் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ.